வணக்கம். 30/4/2026 வியாழக்கிழமை, ஏப்ரல் மாதத்துல ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரையிலே 17ஆம் நாள். இன்றைக்கு வளர்பிறையிலே சதுர்த்தசி திதி அப்படிங்கிற திதி 14வது. இன்னைக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் மாலை வேளையில் 9:50 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி வந்துடும். அஸ்த நட்சத்திரம் காலையில 1:10 வரைக்கும் இருக்கும். பின்பு சித்திரை நட்சத்திரம் வந்தக்கூடிய நாள். இந்த வியாழக்கிழமையில ஒரு நல்ல சுப முகூர்த்தமான நாள். நீ கிரகப்பிரவேசம் பண்றது, புதிய காரியங்கள்லாம் துவங்கிறது, எந்த பண்ணாலும் சுபமா இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சித்திரை அப்படிங்கிறதே பூமி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம். நரசிம்மருடைய ஜெயந்தி இன்னைக்கு. ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வணங்குவது இன்னைக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக அமையும். 11:30 12:30 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் காலையில் இருக்கு. சாயங்கால வேளையில் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30 யமகண்டம் 6:7:30 9:10 குளிகை நேரம். தெற்கு பக்கம் போவங்க கொஞ்சம் மருந்து வாயில போட்டு தைலம்னு சொல்லுவோம், அப்படி போட்டு போனீங்கன்னா நல்லது. மேஷ லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 5 வினாழிகள் இருப்பார். 5:58 சூரியன் உதய நேரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. சூரியன் உச்சத்திலே அமர புதனுடன் உட்கார்ந்திருக்கார் மேஷராசியில. ஆட்சியிலே சுக்கிரன், குரு மிதுனம், கேது சிம்மம், சித்திரை நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்குள்ளார சந்திரன், ராகு கும்பம், சனி கேது இவர்கள் 2 பேரும் அமர்ந்து கொடுத்து, சனி செவ்வாய் இவர்கள் 2 பேரும் அமர்ந்திருப்பது மீனராசி. ஒரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். சனி பகவானால் பார்க்க போகிறார். அதனால எந்த காரியமும் மெதுவா நடக்கும். கேட்டு போது ஒருத்தன் கடன் வாங்கிட்டு போயிட்டான்னா அவன் திருப்பி வாங்குறதுக்கு எப்படி சொல்லுவான், நடந்திருந்து செருப்பு தேஞ்சு போச்சுங்க அப்படின்னு இல்லையா? அப்படி நிறைய அலைச்சல் கொடுக்கும். தாமதங்கள் இன்னைக்கு இன்னெவிட்டபிள். வியாபாரத்துல பெருசா லாபம் கிடைக்காது. ஆனா மற்றவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. 2, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடம்னா சத்ருஸ்தானம்னு பேரு. அங்க உட்கார்ந்து இருக்காரு இன்னைக்கு சந்திர பகவான். உங்களுக்கு 5ஆம் இடம் பார்க்கக்கூடியது லாபஸ்தானத்தை. நிறைய எதிர்பார்ப்பு, எதிரிகளை அதிகப்படுத்தி உங்ககிட்ட போட்டிகளை கொண்டு வந்து விடும். நீங்க அதனால அர்ஜோட நீங்க நிறைய வேஷம் பண்ணாம மெதுவா எல்லா காரியம் செஞ்சீங்கன்னா சக்சஸ் உண்டு. வேகமா பண்ணி ஆகணும், அவனுக்கு முந்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா சிக்கல் வந்துடும். அதனால பொறுமையா எல்லா காரியமும் அமைதியா உட்காருங்க, பண்ணுங்க. இன்றைக்கு 9, 7 இந்த அதிர்ஷ்ட எண் யூஸ் ஆகும். நரசிம்மரை மனதில் நிற்கும். யோக நரசிம்மர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, குடும்பதன வாக்குஸ்தானத்துக்காரர் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றார். சுகஸ்தானத்துல போய் உட்கார்றார். தன்னுடைய பார்வையை தொழில் ஸ்தானத்து மேல வைக்கிறார். அப்புறம் என்ன, நீங்க நல்லதான நடக்க போகுது. அதனால நன்மைகள் உண்டு. யோக நரசிம்மரை மனதில் நினைத்து கொண்டு இன்னைக்கு காரியங்கள்லாம் செய்யுங்க, நல்லது நடக்கும். 9, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடக ராசி, 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது நிறைய பயணங்களை கொடுக்கும். செலவுகள் உண்டாகும். இங்க அங்க அலைஞ்சி நிறைய அலைச்சல் எப்படி இருக்கும்னா அவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வெளி விவகாரங்களை சுற்றுவது, வெளியூர்களை சுற்றுவது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்து அதனால வரக்கூடிய செலவுகளை நீ கொடுத்துட்டு இருக்கோம். 2, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி அன்பர்களே, 12ஆம் இடத்துக்குரிய விரயஸ்தானாதிபதி தனம் குடும்பம் அங்க உட்கார்ந்து இருக்கிறார்.
எகைன் அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 5க்கு 6க்கு உரியவர். அதனால எதிர்பாராத லாபத்தை இன்னைக்கு எதிர்நோக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவகாரங்கள் தீர்ந்து போகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட வேலை செஞ்சீங்கன்னா லாபம் உண்டு. 3, 4 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும் இன்னைக்கு சிறப்பு. வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, ராசியின் 7ஆம் இடத்திலே சனி பகவான் செவ்வாயும் சேர்ந்து இந்த சந்திரனை பார்க்க போகிறார். செவ்வாய் தன்னுடைய ராசியை அந்த காலில் நிற்கிற சந்திரனை பார்க்கிறார். அதனால முயற்சியினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி லாபத்தை அதிகப்படுத்தும். அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய தோணும். அதை பெனிஃபிட்டா மாற்றிக்க வேண்டியது உங்க கடமை. நண்பர்கள் மூலியமாக லாபமும் இன்றைக்கு உண்டு. 3, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணும். லக்ஷ்மி நரசிம்மனின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, நார்மலாவே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நீ எக்ஸ்ட்ரா பொறுமையோட இருந்துக்கிடுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கிறார். தொழிலுக்குரியவர். யோசிச்சு நிறைய ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது மட்டும் நீங்க பண்ணுங்க. எக்ஸிகியூஷன் 4 நாள் நீங்க வச்சுக்கலான்னு வச்சிடும். வியாபாரத்துல இந்த இடத்துல இருந்து அங்க மாறுறது, வீடை இங்க இருந்து அங்க மாத்துறது அப்படின்னு நிறைய யோசனைகள்லாம் வரும். அது எல்லாத்தையும் அப்படி பைல் பண்ணி தூக்கி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம்னு வச்சுடுங்க. கொஞ்சம் காரியத்தை இழுபறியா வச்சுக்கிடுங்க. அதனால இன்னைக்கு லாபம்தான். 3, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணும். லக்ஷ்மி நரசிம்மனை வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நிறைவான நாள். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அவர் தன் பார்வையை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க சனி பகவானும் செவ்வாய் உங்க ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் யோசிச்சீங்களோ, குடும்பத்துக்கு செய்யணும்னு எடுத்து வச்ச காரியங்கள நீங்க நிறைய நடக்க போகுது. குலதெய்வம், குடும்பத்தின் நன்மைகள், குழந்தைகளின் வளர்ச்சி, இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்க தாராளமா பண்ணுங்க. படிப்பு விஷயங்கள், திருமண சுப காரியங்கள், இது எல்லாமே இன்னைக்கு தகைவரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு இன்னைக்கு நரசிம்ம பெருமானை வணங்குவதும் சிறப்பு. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உதவும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நீங்க நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் உட்கார்றார். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளா அமைகிறார். அங்கிட்டு இருந்து பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா உங்க ராசி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மண், மனை, வாகனம் போன்ற யோகங்கள் எல்லாம், தாய் வழியிலே நல்ல பலன்களை எல்லாம் பெறக்கூடிய நல்ல நாள் என்று 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். இன்றைய நாளிலே நரசிம்மர் ஜெயந்தி நாள். நரசிம்மரை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, ஷோலிங்கர் நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்ம பெருமானை வணங்கி இன்றைய நாளை துவங்குங்கள். பண வரவுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகப்படும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதம் தன்னை வருத்த கூலி தரும்னு இருக்கு. அதனால முயற்சிகளையும் இன்னைக்கு விடாம நீங்க ஓட்டிட்டே வந்தீங்கன்னா பல விஷயத்திலும் மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி வெற்றிக்கான பாதையை நீங்கள் அழகாக புகுத்து விடக்கூடிய நல்ல நாள் இன்று. 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்க இந்த நாள் நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. பானக நரசிம்மர்னு இருப்பார். நம்ம கிருஷ்ணா நதியில இருக்கக்கூடிய நரசிம்மர். எவ்வளோ பானகம் ஊற்றினாலும் அந்த டம்ளர்ல பாதி தான் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் ஃபுல்லாக அங்கே ரொம்ப வழிஞ்சிடும். அப்படி அந்த நரசிம்ம பெருமாளை மனதில் நினைத்து, அதாவது நமக்கு மனசுல நிறைவுகள் நிறைய வரணும், நிம்மதி நிறைய வரணும்.
அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, நிறைய குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பத்துக்கான ஆன்சர் இன்னைக்கு இருக்கும். அதனால இதை வானக நரசிம்மரை நீ மனசுல வைத்து கொண்டிருந்தா நீ நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கும். 6, 3 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். மீன ராசி அன்பர்களே, ஜுவால நரசிம்மர் அப்படின்னு நமக்கு நரசிம்மருடைய நிறைய வகைராக்கள்ல ஒண்ணு. அவரை நீங்க நினைச்சுக்கோங்க. ஜுவாலா அப்படின்னா அப்படி மூச்சு காத்துல விளக்கு ஆடிட்டே இருக்கும். ஏன் அப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்க ராசியின் 7ஆம் இடத்திலே சந்திரன் உட்கார்றார். சித்திரை நட்சத்திரத்தில் உட்கார்றார். சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோடது. செவ்வாய்க்குரியவர் நரசிம்மன் உங்க ராசிக்குள்ளரே இருக்கிறார். உங்களை மற்றவர்கள் பாராட்டுவதற்கு இது வழியை செஞ்சு கொடுக்கும். அதனால இதை அழகா பண்ணுங்க. நீங்க நாளும் தெரிஞ்சவன், நல்லது கெட்டது தெரிஞ்சவன் ஊருக்கே தெரியும் இல்லையா, அப்ப நீங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வழிபாடு. இதை பண்ணுங்க. நீங்க நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இன்னைய அதிர்ஷ்ட எண் 4, 3. வாழ்க வளத்துடன்.